ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபைனரியில் முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விதமான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். அதில் வந்து மெயினானது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், டீசல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் கண்டென்ட்டில் உள்ளது. அப்போ இந்த கேஸஸ், இந்த ஹைட்ரோ கார்பன் இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஃபைனரி செக்ஷனில் வந்து நிறையவே வந்து வருது. இந்த ஹைட்ரோ கார்பன், இந்த கேஸ் லைனு, இதில் எல்லாம் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கேஸ் வந்து எப்படி எக்ஸ்போஷர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் எக்ஸ்போஷர் ஆச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து கேஸ் மானிட்டர் வந்து வச்சுருப்பாங்க. இது நம்ம வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதை வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு கேஸ் மீட்டர்ஸ் இருக்கும். அந்த கேஸ் மீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைப் ஆஃப் மீட்டரும், அதே மாதிரி ரிஃபைனரிக்குள்ளே யாரெல்லாம் என்ட்ரு ஆகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கேஸ் மீட்டரும் வச்சுருப்பாங்க. இது வந்து போர்ட்டபிள் கேஸ் மீட்டர். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸிக் கிளிப்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸிக் கிளிப்பில் வந்து 4x மீட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த 4x மீட்டர்னு சொல்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் மானிட்டர் தான் இது. இந்த மானிட்டரில் வந்து என்னென்ன அளவு இருக்குது, அது வந்து எப்படி எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் டாக்ஸிக் கிளிப்பு. இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா 4x மீட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து மேனுஃபேக்சரர் வந்து பார்த்தீங்கன்னா MSA. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். இந்த 4x மீட்டர் வந்து நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா? பேட்டரி வந்துடும். இது 4x மீட்ரு. அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது வந்து இந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட் ஆகுது ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ளது காமிக்கும். இதில் வந்து லோ லெவல் எவ்வளவு, ஹை லெவல் எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக இப்போ வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதை நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லோ அலாரம் வந்து எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஹை அலாரம் இதில் வந்து O2, CO, CO2, LEL. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லாஸ்ட்டாக காலிப்ரேட் பண்ணது வந்து 9ஆம் தேதி பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டிஸ்பிளே. நம்ம வந்து இது வந்து ஒரு டெஸ்ட் வந்து பம்ப் டெஸ்ட்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்கலாக ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து வரும். ஓகே, இது வந்துடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் மானிட்டர். இந்த கேஸ் மானிட்டரில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் கம்பஷன் சொல்லி EXன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய LEL லிமிட்டு. அப்புறம் வந்து O2 20.8, CO வந்து CO 0, H2S வந்து 0. இது வந்து நார்மலாக இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4x மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் அட்மாஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது. இதில் சென்ஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் பவர் பட்டன் ஆன் பண்ணோம்ல, அதுக்கு மேலே சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் பண்ணக்கூடியது. இது மூலமாக தான் உங்களுக்கு வந்து கேஸ் உள்ளே போயிட்டு அதில் கூடிய சென்சார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ஸ் பண்ணி எவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கும். இன்றைக்கி நான் வந்து எது பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய LPG சிலிண்டர், இந்த LPG சிலிண்டரில் இருக்கக்கூடிய கேஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் பண்ணுறோம். நான் வந்து இதுக்கு தேவையான எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். தண்ணி வந்து ஃபயர் ஹோஸ் நம்மள்கிட்ட வீட்டில் இல்லை. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டாவது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு
ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக வேண்டி உங்களுக்கு நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த 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 ஃபோரெக்ஸ் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேலிப்ரேட் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மீட்ரு. இதனால தான் நான் வந்து இந்த மீட்டர் வச்சு செக் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து வேறு எந்த மீட்டர் வச்சும் செய்யக்கூடாது. ஏன்னா கேலிப்ரேஷன் இருக்காது உங்கள்கிட்ட. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத காமிக்கிறதுக்கு வேண்டி தான் நான் இந்த ஒரு வீடியோ வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து சிலிண்டரு. இது வந்து நான் என்னோடய கேஸ் ஸ்டவ்வு. இந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா நான் குயிக்காக ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுவேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? உடனே ஆஃப் பண்ணிட்டேன். அலாரம் பிளிங்காது பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு வந்து CO கண்டென்ட் வந்து 125 ppmமும் எல்இஎல் வந்து நம்ம எவ்வளோ லிமிட் கொடுத்துருந்தோமோ அதை விட அதிகமாக வருது. ஓட்டு வந்து நார்மலாக தான் இருக்குது. HTS வந்து சுத்தமாக இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோரெக்ஸ் மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இஎல் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும், CO எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். சப்போஸ் இதில் ஆக்சிஜன் கம்மியாக இருந்ததுன்னா அதுவும் காமிக்கும். இதில் வந்து H2S இருந்ததுன்னா அதுவும் காமிக்கும். இப்போ நம்மளுடைய எல்பிஜி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இஎல் ப்ளஸ் CO இந்த 2 தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி அலாரம் அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து உடனே தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் எக்ஸ்போஷர் ஆச்சு பார்த்தீங்களா, அது வந்து நார்மலாக வந்து அதில் நம்ம காற்றுல இருக்கக்கூடிய இதை வந்து சென்ஸ் பண்ண தொடங்குது. சென்ஸ் பண்ண தொடங்கினா 125 வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூ வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து 34 வந்துருச்சா CO. இப்போ CO லிமிட்டுக்குள்ளே வந்தாலுமே உங்களுக்கு வந்து எல்இஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லிமிட்டில் இருக்கிறதுனால அது போகிறதுக்கு வந்து டைம் ஆகும். நான் வந்து இப்போ வந்து இதை வந்து ரீசெட் பண்ணுறேன். ரீசெட் பண்ணாலுமே இது ஆகாது. ஏன்னா உங்களுக்கு எல்இஎல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாரம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அது எப்போ நார்மலைஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அலாரம் வந்து அடிக்கிறது நிற்கும். நான் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோரெக்ஸ் மீட்டர் வந்து ஆஃப் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் மானிட்டரு. இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேஸ் எக்ஸ்போஷர் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து உடனே வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி தான் காமிக்கிறேன். எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு தான் செஞ்சுருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த மீட்ரு வந்து கேலிப்ரேட் பண்ணது ரிஃபைனரியில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இதை வந்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ரிஃபைனரிக்குள்ளே என்ட்ராகும்போது பர்சனல் மானிட்டர் மீட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், இதில் வந்து பவர் பட்டன்ஸ் இருக்கும். அந்த பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி எல்லாமே வரும். ஒரு கேஸ் எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும். ஓகேங்களா? இது மூலமாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸஸ் லீக் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஞ்ச் பிரேக்கிங் பண்ணுறதுக்கானாலும் சரி, ஒரு புது லைனில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு லீக்கேஜ் இருந்தாலுமே சரி, நம்ம வந்து இந்த மீட்டர் மூலமாக வந்து நம்ம வந்து கேஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அது எந்தெந்த கேஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இப்போ நம்மளோட எல்பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா CO கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு, அதே மாதிரி எல்இஎல் அதிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லை, ரெண்டாவது H2Sம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய கேஸில் வந்து பார்த்திங்கன்னா 0 H2S தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நிறைய ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டொமஸ்டிக்கில் வந்து சிலிண்டரில் வந்து கேஸ் வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்முடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.